இன்னைக்கான கதை ஒரு பண்டிகையை நினைவூட்டுற கதையை நம்ம எல்லாருக்கும் இருக்க போகுது. அது என்னன்னா, இங்க வேலுச்சாமின்னு சொல்லக்கூடிய பாட்டி ஒரு சடங்கை ஒவ்வொரு பொங்கல் அன்னைக்கும் கடைபிடிச்சிட்டு வராங்க. எப்பவுமே பொங்கல் அன்னைக்கு காலையில எந்திரிச்சு அவங்க குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு தன்னோட பழைய வளையல் எல்லாத்தையும் கழட்டிட்டு புதுசா ஒரு வளையல் போட்டுப்பாங்க. இதை அவங்க ரொம்ப வருஷமா ஒரு பழக்கமா கடைபிடிச்சிட்டே வராங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க பேரன் அருண் சொல்ற பையன் என்ன கேக்குறான்னா, பாட்டி நீங்க இந்த வழக்கத்தை ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாட்டி சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாங்கன்னா, பழைய வருஷத்துல இருக்கிற கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே அந்த பழைய வளையலோடவே கலந்து நம்மளை விட்டுட்டு போயிடணும், புதுசா வளையல் போட்டுக்கிறப்போ நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிதான் நான் போடுறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு பேரனுக்கு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த பேரன் என்ன கேக்குறான்னா, இது மூட நம்பிக்கை கிடையாதா பாட்டி அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, மூட நம்பிக்கைங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்ம நம்பிக்கை எப்பவுமே மூடாது. நம்ம நல்லதுன்னு நினைச்சு பண்ற எல்லா ஒரு விஷயமும் நல்லதாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டி விளக்குறாங்க. இந்த கதை மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, மூட நம்பிக்கை அப்படிங்கிறது வெறும் நம்பிக்கை மட்டும் கிடையாது. அது கூட சேர்ந்து சில நல்ல பழக்க வழக்கங்களும் நமக்கு வரும். அந்த பழக்க வழக்கம் வளையல் மூலமா நடந்தாலும் நல்லது தானே. இதே மாதிரி உங்க ஊர்ல பண்டிகை கதை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க மறக்காம என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.